ஏன்டா தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கான் ரெகுலராக இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டானேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா எப்பயுமே இப்போ ஊரில் இருக்கும்போது எப்பயுமே தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். ஃபோனு கையுமாவே சுற்றுவேன், காரில் ஃபோனு மாட்டிகிட்டு சுற்றுவேன். அது ஒரு வைபாகவே எனக்கு அது ஒரு ஃபீலு செம்மையாக இருக்கும். ஜாலியாக நான் அப்போ சட்டு காரில் போயிட்டுருப்பேன், வீடியோ எடுத்து போடுவேன். கலாய்ப்பாங்க, நிறைய பேர் கலாய்ப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கிட்டோன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம எதிர்பார்க்குறது வேறு. இப்போவும் நான் சொல்கிறேன் பிஎஃப், இதை நான் வந்து ஒரு வாக்குமூலமாக கூட கொடுக்குறேன். மானிட்டேஷனே ஆகலைன்னா கூட, சேனல் மானிட்டைசேஷன் ஆகலைன்னா கூட நான் வீடியோ போடுவேன். சூன் கோபுரம் வாங்கிட்டு விருத்தனமாக பூந்து விளாடுவோம். சென்னையில் ஏகப்பட்ட இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எல்லா இடத்தையும் பூந்து விளாடுவோம். பார்க்காத எல்லோரும் வீடியோவில் பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அது ஒன்று தான் காரணம். நான் இது வரைக்கும் எந்த வீடியோ லைக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ சொல்லதும் இல்லை, இந்த வீடியோலையும் சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுறது பண்ணாது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், இல்லைனா ஏன் என்ன பிடிக்கலன்ட்டு கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க. யாரை பார்த்து நம்ம வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தோன்னா டிடிஎஃப் அண்ணாவை பார்த்து தான் வந்தோம். டிடிஎஃப் ப்ரோ கூட எடுத்த ஃபோட்டோவை கூட நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு ஞாபகம் இருக்குமானு தெரியாது. நம்ம இன்னும் 3 மோட்டோ விளாகர் பற்றி பேசணும். ஒன்று வந்து மோட்டோ பூ ப்ரோ ஒன்று, மனோ ட்ராவல் விளாக்ஸ் ஒன்று, சிவா ப்ரோ ஒன்று, ஃப்ளாஷ் ப்ரோ ஒன்று. இவங்க எல்லாத்துக்கும் கூட நான் ரீசெண்டாக மீட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை கூட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அவரோட சேனல்லையும் எடுத்த வீடியோஸ் இருக்குது. காப்பிரைட் கொடுக்க மாட்டார் நம்புகிறேன். கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண சேனல் போனால் போயிட்டு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி கேஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன், ஒரு புதுசாக சேனலை ஆரம்பித்து அதில் பண்ணுவோமா, கண்டினியூட்டியாக போடுவோமா. கண்டினியூட்டியாக போட்டால் மட்டும்தான் வந்து நிறைய பேருக்கு நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்கா, அவன் வந்து கோப்ரா வாங்கவே கஷ்டப்பட்டுட்டு விளாக் எடுக்காமல் ஃபோனில் விளாக் எடுத்து அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கவுண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு புரியும். அது மட்டும் தாங்க. இப்போ கலாய்க்கிறவங்கலாம் தட்டி விட்டுருங்க, பார்த்துக்கலாம். லவ் ஸோ மச் பிஎஃப். சூன் பிரித்தனமாக ரைட் பண்ணலாம். இப்போதைக்கு ஆஃபீஸ் போகிற வேலையை பார்த்துட்ருக்கேன். கோப்ரா வாங்கிட்டேன்னா ஆஃபீஸ் போகிறத கூட விளாகாக போடுவேன். போடணுன்னா நீங்கள் கேளுங்க மறக்காமல். லவ் யூ ஸோ மச்.